கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராவார், பொன்முடி மீண்டும் அமைச்சராவார்ன்ற மாதிரியான ஒரு கருத்தை மூத்த பத்திரிகையாளர் அனைவரும் பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்களில் பேசிட்டு வராங்க. உண்மையிலேயே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சராவதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கோர்ட்டில் அவருடைய கேஸ் நிலுவையில் இருக்கிறது. இந்த சமயத்தில் மீண்டும் அமைச்சராவார்ன்ற மாதிரியான கருத்தை நம்ம எப்படி சார் பார்க்க முடியும்? இப்பயே அவர் அமைச்சராக நீடிக்கலாம். நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் நினைத்திருந்தால் தற்சமயம் தொடரலாம். ஆனால் அவர் ராஜதந்திரமாக RSS பார்ப்பன வலயம் பாஜகவுடைய சதி திட்டத்தை முறியடிப்பதற்காக ராஜதந்திரமாக செயல்பட்டு வருகிறார். நீங்கள் அமைச்சர் பதவியை நீக்கிறதுக்கு பிரதமருக்கோ ஜனாதிபதிக்கோ உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கோ எந்த விதமான உரிமை இல்லை. முதல் அதை தெரிஞ்சுக்கிறணும். பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர் தான் ஒரு அமைச்சருடைய லாக்காவை ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கிறது, அமைச்சரை நியமிப்பதெல்லாம் முதலமைச்சருக்கு தான் உண்டு. மாநிலங்களில் ஒன்றிய அமைச்சர் பதவியை நீடிக்கிறதும் இதே மாதிரி அதிகாரம் பிரதமருக்கு உண்டு. பிரதமர் நினைச்சா மாநில அமைச்சரை நீக்க முடியாது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நினைச்சாலும் நீக்க முடியாது. ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தளவில் ஒன்றிய அரசு நேரடியாக தலையிடுகிறது. இதில் நீங்கள் விசித்திரமான, ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் நிறைய, நீ உயிரோடு இருக்கணுமா அல்லது சாகணுமா அல்லது ஜாமீன் வேணுமான்னு ஒரு குற்றவாளியை குற்றம் சாட்டப்பட்டவரை பார்த்து கேட்குற மாதிரி இது. இன்னைக்கு ராஜேந்திரமா நம்முடைய முதலமைச்சர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண சொல்லிட்டார். இல்லாட்டி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் அமைச்சர் பதவியை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியால் எடுக்க முடியாது. கான்ஸ்டியூஷன் அப்படி கிடையாது. டிஸ்மிஸ் பண்ண முடியாது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஜாமீனை ரத்து பண்ணலாம், ஜாமீனை ரத்து பண்ணலாமே தவிர அந்த அதிகாரம் அவங்களுக்கு உண்டு. ஆனால் நீங்கள் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கூட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யன்னு சொல்லலை, நீங்கள் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதே தவறுன்னு என்னுடைய கருத்து. அப்படி சொல்லக்கூடாது. நீதிமன்றங்கள் பல்வேறு வகையான நல்ல தீர்ப்புகளையும் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட மக்களால் விமர்சிக்கப்படுகின்ற தீர்ப்பையும் நீதிமன்றம் வழங்குகிறது. நான் வழக்கறிஞர் நான் குற்றம் சொல்றேன், வாதிக்கிறோம். ஆனால் அவர் பார்த்தார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்ல முடியாது எந்த நீதிபதியாலும். இந்த உரிமை முதலமைச்சருக்கும் ஒன்றியத்தில் பிரதமருக்கு தான் இருக்கு அமைச்சர் பதவி. நீங்க கடந்த 28ஆம் தேதி நினைக்கிறேன் மத்திய அமலாக்கத்துறை வாதிடுற பொழுது அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு, இன்னும் அவர் கண்டிஷன்லாம் நிறைய போடணும்னு சொல்லும்போது கூட நீதியரசர் சொல்லியிருக்காங்க, நீ என்ன கண்டிஷன் போட வேண்டியிருக்கு, அவர் தான் அமைச்சர் பதவியிலிருந்து விலகிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிகார பதவியில் இருப்பவர் மிரட்டுகிறார் சாட்சிகள் என்பதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. ரெண்டாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு ட்ரையல் விசாரணை தொடங்கலை. விசாரணை தொடங்கினாதான் உங்களுக்கு சாட்சிகளை மிரட்ட முடியும். சாட்சி வீட்டிலேருந்து புறப்பட்டு வந்தார், வரும்போது இப்போ ஒரு செந்தில் பாலாஜி கத்தியோடு நின்று சாட்சி வீட்டுக்கு முன்னாடி நின்று கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டினாருன்னு சொல்ல முடியும். இன்னும் ட்ரையலே ஆரம்பிக்கலை, விசாரணையே தொடங்கலை, அப்புறம் எப்படி சாட்சிகளை மிரட்டினாரு? அதிகார பதவி இருக்கு, சரி, இது எப்படி வாதத்தை நீதியரசர்கள் இந்த இடத்துல இந்த வழக்குக்குள்ளே போகல. அவங்க மந்திரி பதவி வேணுமா ஜாமீன் வேணுமான்னு கேட்டால் யாரோ திருப்திப்படுத்துறதுக்காக தான் நீதியரசர் கேட்குறாரு. ராஜினாமா பண்ணணும் அவர் அடுத்தலாம் கண்டிஷன்லாம் ஒன்றும் போடலை. என்ன கண்டிஷன் போட முடியும்? சரி, சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ இருந்து மிரட்ட முடியாதா? மாவட்ட செயலாளர் மிரட்ட முடியாதா? ஆளுங்கட்சியில் அவர் இருக்கிறாரு, முதலமைச்சருக்கு வேண்டிய ஒரு மிரட்ட முடியாதா?
நீதியரசருக்கு தெரியும். வித்தியாசமா இன்னைக்கு நீதிமன்றம் போயிட்டு இருக்கு. அதனால எந்த காரணத்தை முன்னிட்டு ஒரு நீதியரசர் அமைச்சர் வந்து விலகுன்னு ரிட்டனா எழுத்தா சொல்ல முடியாது, பதிவு பண்ண முடியாது. நான் ஆணித்தரமா சொல்றேன், ஒரு வழக்கறிஞரா சொல்றேன், எந்த நீதியரசரும் சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் இந்த வெட்டிப்பய ராஜா, வீணா போனவன், ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை, நாங்க அடிச்சிட்டோம்ல, என்ன கிழிச்சிருக்கீங்க, அடிக்கிறோம் பாடுறா, நாங்க நிதானிச்சு அடிக்கிறோம் பாடுறா. இல்ல முதலமைச்சர் வரைக்கும் சிக்குவாங்கன்னு சொல்றாரு அவர். முதலமைச்சர் இன்னைக்கு தெளிவா பேசிட்டாரு. மத்திய அமலாக்கத்துறை, இடி, ஜிடி, இடி, பிடி எல்லாம் வாங்கினா உங்களை பார்ப்போம்ட்டாரு. எமர்ஜென்சியை, நெருக்க நிலையை சந்தித்தவர் நம்முடைய முதலமைச்சர். மடியில கடமை தானே வழியில பயம் இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி மாதிரி முதுகெலும் இல்லாத கூட்டமா, கொள்ளையடித்த கூட்டமா, எதுக்குடா பயப்பட? காரைக்குடி பாப்பா எச் ராஜா சொல்றான் 2 விக்கெட் விழுந்துருச்சு. இந்த 2 விக்கெட்டையும் நம்முடைய முதலமைச்சர் நினைச்சா மே 24க்கு மேல 2 பேருமே அமைச்சராக்க முடியும். அமைச்சர் பதவியிலிருந்து விலகுன்னு எந்த நீதியரசரும் சொல்ல முடியாது. நான் அதை பார்ப்பன எச் ராஜா காரைக்குடி பீகார் சர்மாவுக்கு சொல்றேன். ஆட்டுப்புழுக்கு ஐபிஎஸ் படிச்சா எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சாடா. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இந்த நீதியரசு அந்த உத்தரவுலேயே சொல்லியிருக்காங்க, உச்ச நீதிமன்ற மந்திரி பதவி தொடர வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றத்தை நாடலாம்னு ஒரு அந்த நீதியரசருடைய குறிப்பிலையும் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசுடைய குறிப்பில் இருக்கு. மந்திரி பதவி நீடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதனை வந்து முதல் ஜெயிலில் வழக்கறிஞர் நாங்கள் என்ன சொல்லுவோம்னு கேட்டா, அப்பா உனக்கு வந்து கண்டிஷன் நிறைய போடுவாங்க. நாங்களாம் கிளைண்ட்ட சொல்றது, காலை மாலை மதியம் 3 நேரம் கூட கண்டிஷன் பில் போடுவாங்க சில பேருக்கு. என்ன கண்டிஷன் போட்டாலும் பரவாயில்ல, உடல்நிலை சரியில்லை, ஜெயிலில் இருக்க முடியாது, ஜெயில் சாப்பாடு சரியா வராது, நீ முதல் வெளியே உயிரை பாதுகாப்போன்னுவோம். இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் தளபதி வெளியே இருக்கட்டும் சொல்லியிருக்காரு. அது மாதிரி பொன்முடி வழக்கில் பொறுத்தளவுல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லலாம், முதல் தகவல் அறிக்கை பதில் பண்ணுங்க, விசாரணை நடத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லலாமே தவிர அவரை தூக்கி உடனே சிறையில் அடைங்க மந்திரி பதவி விலகுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தாரிமிகமாக பொறுப்பேற்று நம்முடைய முதலமைச்சர் ராஜினாமா செய்ய சொல்லியிருக்காரு. முதலமைச்சரை பொறுத்தளவில் வில் பவரானவர். இந்த நீதியரசர் நம்முடைய செந்தில் பாலாஜி கொலைக்கு நீதியரசர் 24ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார். வேற ஒரு ஜட்ஜி வர்றாரு. 25ஆம் தேதி மீண்டும் செந்தில் பாலாஜியை நாங்கள் மந்திரி ஆக்குறோம். மந்திரி ஆக்கக்கூடாது எந்த நீதியரசர் சொல்ல முடியுமா? நான் என் அளவில் வழக்கறிஞருக்கு படிச்சு 30 வருஷம் அனுபவத்தில் சொல்றேன், எந்த நீதியரசராலும் மந்திரி பதவியில் நீடிக்கான்னு சொல்ல முடியுமா? குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு தண்டிக்கப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா மந்திரி பதவி விலகிதான் ஆகணும். இப்ப நம்முடைய முதலமைச்சர் மறைந்த புரட்சி தலைவர் அம்மா அவர்களை எந்த நீதிமன்றமாவது முதலமைச்சர் பதவி விலகுன்னு சொல்லிச்சா? சொல்ல முடியுமா? அந்த வாய்ப்பே இல்லை. நம்முடைய முதலமைச்சர் நினைச்சா இந்த நீதியரசர் யாரோ திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு ஈகோன்னு தான் சொல்லலாம். இந்த பிரச்சனை ஒரு ஈகோ பிரச்சனை. அமலாக்கத்துறையா தமிழ்நாடு அரசா? யாரையும் செந்தில் பாலாஜி ஏமாத்தி நான் மந்திரி பதவியில் இருக்க மாட்டேன்னு சொல்லலாம் ஜாமீன் கேட்கல. அதிகார துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன்னு சொன்னார். இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, எம்எல்ஏ இருந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ண முடியாதா? ஆளுங்கட்சி திமுக மாவட்ட செயலாளர் துஷ்பிரயோகம் பண்ண முடியாதா? ஏதோ யாரோ திருப்திப்படுத்துறதுக்காக இது நடந்திருக்கு. இது நிரந்தரம் அல்ல. எப்போனாலும் செந்தில் பாலாஜியை நம்முடைய முதலமைச்சர் நினைச்சா அமைச்சராக்கலாம். ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, பழி வாங்குறது நாட்டுக்கு தெரியுது, பழி வாங்குறதுன்றது மக்களுக்கு தெரியுது. ஒன்றிய அரசு பாஜக அரசு பழி வாங்குது. 2026 மீண்டும் அதே செந்தில் பாலாஜி அவரை எழுத்து போட்டிட்ட அத்தனை மாதிரியும் டெபாசிட் இலக்க வச்சு வெற்றி பெற்றால் நீதிமன்றம் என்ன கருதும்? அதே மாதிரி பொன்முடி வெற்றி பெற்றால் என்ன கருதும்? நான்ப்பா நீங்க எழுதின புராணங்கள்லாம் பேசுனா, நீங்க எழுதின
கம்பராமாயணத்தில் சீதையை கம்பர் வர்ணிச்சதெல்லாம் பேசினா பொன்முடி பேசுறது என்ன பெரியது? அவரை பழிவாங்கணும். திராவிட இயக்கத்தில் வீறு கொண்டு எழுதக்கூடிய தலைவர்களை பழிவாங்க வேண்டாம். மீண்டும் பொன்முடி நிற்பார், வெற்றி பெறுவார். மீண்டும் செந்தில் பாலாஜி வருவார். அதாவது நீதிமன்றங்கள் இன்னைக்கு சரியான தீர்ப்புகளை வழங்குகின்றது. அதே நேரத்தில் இது ஒரு மிரட்டல் மாதிரி, அதாவது நேரடியாக மிரட்டாம மந்திரி பதவி ஒன்று எடுத்துருவோம்னு சொல்லாம இவங்களா ராஜினாமா பண்ணிட்டாங்க. தாரிமுகமாக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிட்டாங்களே தவிர பாஜக காரர் நினைக்கிற மாதிரி, ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை நினைக்கிற மாதிரி, அல்லது காரைக்குடி எச் ராஜா நினைக்கிற மாதிரிலாம் அங்கே எதுவும் நடக்காது. தமிழ்நாட்டில் நீங்க நினைக்கிற மாதிரி ஆர்டிகல் 356 பயன்படுத்துவோம், முதலமைச்சரை நாங்கள் சோதனை பண்ணுவோம். தொண்டர்களால், நாட்டு மக்களால் ஆதரவு பெற்ற ஒரு அரசு நடந்துகிட்டு இருக்கு. இந்த அரசு தான் 2031 வரைக்கும் நீடிக்க, அப்பவும் நீடிக்க. நீங்க அதுக்குள்ள காணாம போயிருவீங்க. தமிழ்நாட்டில் பாஜக காணாம போயிடும். என்னென்னமோ பிளான் பண்ணி பார்க்குறீங்க, திட்டமிடுறீங்க. நைனா நாயுதனை கூப்பிட்டு, அமித்ஷா கூப்பிட்டு 1 மணி நேரம் பேசுறது, மோடி பேசுறது. யாரு நம்முடைய முதலமைச்சர் சொன்ன மாதிரி எந்த சாவு வந்தாலும் சரி, எந்த அண்ணாமலை வந்தாலும் சரி, மோடி தமிழ்நாட்டு வீட்டுக்கு போனாலும் சரி, தமிழ்நாட்டில் 2026 திராவிட மாடல் ஆட்சி தான், தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி தான், பொன்முடி மீண்டும் அமைச்சர் தான், செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சர் தான். மக்களால் ஆதரவு தான் ஜனநாயகம். பொன்முடி எழுத்து எச் ராஜா போட்டிட்டு தயாரா? ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை செந்தில் பாலாஜி எழுத்து கொங்கு மண்டலத்தில் போட்டிட தயாரா? டெப்பு வாங்க மாட்டீங்க. நாட்டு மக்கள் எங்கள் பின்னால், திராவிட இயக்கத்துக்கு பின்னால், திராவிட மாடலுக்கு பின்னால். அதனால சட்ட ரீதியாக அமைச்சர் பதவியிலிருந்து அவங்களை நீக்க முடியாது. நீக்கிறதுக்கு எந்த விதமான சட்ட தகுதி இல்லை. இது மறைமுகமாக ஒரு வகையான மிரட்டல் தான். இந்த மிரட்டலுக்கு படிச்சுட்டாங்கன்னா அது கிடையாது. இதான் ராஜேந்திரன். எப்ப நம்முடைய தளபதி, திராவிட இயக்கத்தின் தளபதி ஸ்டாலின் திரும்பி அடிப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. சட்டத்தின் ஆட்சிக்கு மதிப்பு தர்றான். நடைபெறுகின்ற ஆட்சி ரூலிங் லா, சட்டத்தின் ஆட்சி. அதனால செந்தில் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்கின்ற அடிப்படையில் நம்முடைய தளபதி ஸ்டாலின் நினைத்தால் நாளைக்கே செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் அமைச்சர் ஆவார்கள். இது உறுதி. நன்றி சார். நன்றி, வணக்கம்.